ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் துளசி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இதில் எத்தனை ரகங்கள் இருக்குது, இதுக்கு தேவையான மண்கலவை என்ன, இது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா தளதளன்னு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாங்க. ஸோ நம்மக்கிட்ட மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க. க்ரோ பேக்கு, சீட்ஸு, ட்ரெயின்செல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்துட்டு புதுசாக செடிகளும் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சமாக மூலிகை செடிகளும் பூச்செடிகளும் இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுட்ருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். தோட்டம் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நான் வந்து செடிகளே நான் வளர்த்தது கிடையாதுங்க. இப்போ தான் முதல்ல ஒரு செடி வாங்கி வளர்க்க போகிறேன் அப்படின்னா துளசி செடியை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், நமக்கு சளி இருமல்லாம் வருது அப்படிங்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட. அதே மாதிரி இதை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த செடியை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாகவும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு என்னென்னமோ உரங்கள்லாம் கொடுத்து பார்ப்பாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்ப்பாங்க, ஆனாலுமே அவங்களால வளர்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ், இதை எப்படி ப்ராப்பராக வளர்க்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க. ஸோ துளசி செடியை பொறுத்தளவில் நமக்கு விதைகள் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணலாம், இல்லைனா நர்சரிகளில் செடியும் கிடைக்குதுங்க. இதில் மொத்தம் 7லிருந்து 12 ரகங்கள் வந்து சொல்கிறாங்க. நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளை துளசி, நல்ல ஒரு க்ரீன் கலரில் நல்ல காரமாக இருக்கக்கூடிய ஒரு துளசி, கரும் துளசி, அப்புறம் சீனி துளசி, மின்ட்டு துளசி, அதை வந்து விக்ஸு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் லவங்க துளசி, நாய் துளசின்னு திருநீற்று பச்சையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி 12 ரகங்கள் வரைக்குமே வந்து அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. இந்த கிராம்பு துளசி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கிராம்போட வாசம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி துளசி ரகங்கள் நிறையா இருக்குங்க. இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியது தான். வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 10 இன்ச் தொட்டி இருந்தாலே போதும். அதுலேயே ரொம்ப நல்லாவே வளரும். துளசி செடியை பொறுத்தளவில் இதுக்கு நல்ல சத்தான உரங்கள் வந்து தேவைப்படுங்க. இதுக்கான மண்கலவை வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல என்ரிச்டு சாயிலாக நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே வளரும். இதுக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 பங்கு மண், 1 பங்கு ஆற்று மணலுங்க. ஆற்று மணல் இல்லைன்னா தண்ணி வடிகிற மாதிரி எது நம்ம ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதுக்கு பதிலாக கோகோபீட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுக்கு வந்து கோகோபீட் நம்ம கலக்க வேண்டாம். உங்களுக்கு ஆற்று மணல் கிடைக்கல அப்படின்னா வெறும் மண்ணே வந்து 2 பங்கு, செம்மண்ணோ இல்லைன்னா தோட்டம் மண்ணோ மண்ணே வந்துட்டு 2 பங்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட வந்து உரம் வந்துட்டு மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா தொழு உரம், எது கிடைக்குதோ நல்ல சத்தான உரங்கள் நமக்கு கொடுத்து மண்கலவை தயார் பண்ணி வைக்கலாங்க. ஸோ இதில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வளரும். உங்களுக்கு பயோ ஃபர்டிலைசர் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பயோ ஃபர்டிலைசரும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதும் மண்கலவைக்கு. ஸோ ரெகுலராக வாட்டரிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணும், ஆனால் கம்மியாக ஊற்றணும். இதோட மண்ணோட ஈரத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா துளசி வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தினமும் எடுத்து 1 மக்கு தண்ணியை எடுத்து, சின்ன தொட்டியாக இருந்தாலுமே நல்ல 1 மக்கு தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வேரழுகல் நோய் வரதா செய்யும். நிறைய பேருக்கு அது வந்து பட்டு போகிறதுக்கு, அழுகி போகிறதுக்கு காரணமே வந்துட்டு நிறைய பேர் தண்ணி நிறைய எடுத்து ஊற்றிடுறாங்க. துளசி செடியை பொறுத்தளவில் இதுக்கு தண்ணீர் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த இலைகள் வாடாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், அந்த செடி வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மண்ணோட ஈரத்தை மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் செக் பண்ணுவோம் இல்லையா, செக் பண்ணி பார்த்துட்டு ஈரம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டுமே தண்ணி ஊற்றினா போதுங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே இந்த துளசி செடிக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி துளசி செடி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இது நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் வந்து பூக்கள் வந்து வர விடவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கிள்ளி விட்டணும். அந்த நுனி கிள்ளி விடுவோம் இல்லையா, ஸோ அதை நம்ம கிள்ளி விடும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பக்க கிளைகளும் வரும். அதே மாதிரி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, விதைகள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிரும். துளசி செடியை பொறுத்தளவில் நம்ம ஒரு செடி வச்சிட்டோன்னு வைங்களேன், அதிலிருந்து விதைகள் விழுந்து நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விதைகளை வரவிடாமல் பண்ணுங்கள். ஸோ அந்த பூக்களையும் பூக்க விடாமல் பண்ணணும். இப்போ நீங்கள் தினமும் வந்து சாமிக்கு பூக்கள்லாம் பறிப்பீங்க அப்படிங்கும்போது அந்த துளசி பூவே நீங்கள் வந்து பறிச்சிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பூவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு செடி வந்துட்டு ஹெல்த்தியாகவே ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த துளசி செடிகளை நம்ம கட் பண்ணி விட தான் செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதே மாதிரி நாம் நினச்ச மாதிரி அந்த
அந்த குடை மாதிரியான ஒரு ஷேப்பும் இதில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு குச்சி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு பக்க கிளைகள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வருங்க. நல்லா அழகாக இருக்கும். குட்டி மரம் மாதிரி ஒரு சின்ன தொட்டிலே ஒரு குட்டி மரம் மாதிரி நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கான உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மற்ற உரங்கள் கொடுப்போம் இல்லையா, அந்த மண்புழு உரமோ தொழு உரமோ அது வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை. இன்னும் ஒரு முக்கியமான உரம் துளசி செடியை பொறுத்தளவில் அப்படின்னா நமக்கு கோயிலெல்லாம் வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு பவுடர் வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பவுடராக கிடைக்கிது. இதை வந்துட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு வாசம் வரும். ஸோ அந்த தண்ணீரை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த செடிகளுக்கு வந்து நம்ம ஊற்றி விடலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவீங்க அப்படிங்கும்போது அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் இந்த பவுடர் வந்துட்டு 1 பிஞ்ச் இல்லைனா 2 பிஞ்ச் அவ்வளோதான். அந்த நம்ம உப்பு போடுவோம் இல்லையா சிட்டிகை, அந்த மாதிரி ஒரு 2 சிட்டிகை போட்டு அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஊற்றி விடலாங்க. இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். செடி அதாவது இந்த துளசி செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த உரம் ரொம்ப முக்கியமான ஒரு உரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நாம துளசி செடிகளை நர்சரியில வாங்க போகும்போது அதுல இருக்கக்கூடிய இலைகளை நம்ம பறிச்சு சாப்பிட்டு காரம் நல்லா இருக்கு, நல்ல மனமா இருக்கு அப்படின்னா தான் அந்த செடிகளை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்ப்போம். நம்ம வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலைகள் இருக்கக்கூடிய மனமும் போயிடும், அதுல இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை இருக்குல்லையா அந்த டேஸ்டும் வந்து போயிடும். இது எதனால அப்படின்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அந்த அசிடிக் சாயில், ஆல்கலைன் சாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மைனால இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ துளசி செடிக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அசிடிக் சாயில் வேணும். ஒரு 6 to 7.5 pH லெவல் இருக்கிற மாதிரி நல்ல தரமான மண் கலவையில ரொம்ப நல்லா வளரும். ஸோ இந்த மண்ணோட தன்மையை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக இந்த உரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலரா வாரத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது இதுல வரக்கூடிய பூச்சி தாக்குதலுமே இல்லாம இருக்கும். பூச்சி தாக்குதல் வராம இருக்கணும் என்ன பண்ணணும்னா இலைகள் மேல ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வாட்டர் பாட்டில் ஏதாவது நம்ம இந்த தண்ணியை ஊத்திட்டு நம்ம வந்து இலைகள் மேல ஸ்ப்ரே பண்ணி விடும் போது அந்த பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்குமே இந்த உரம் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குங்க. அப்புறம் இதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் மாவு பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வரும். அது நம்ம ரெகுலராக கவனிக்கல, கரெக்டாக தண்ணி விடலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக மாவு பூச்சி தாக்குதல் வரும். அதுவும் வெயில் காலங்களில் ரொம்பவே அதிகமாக வருங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக செடிகளை செக் பண்ணிக்கணும். அப்பப்போ இலைகளை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பூச்சி இருக்கா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் ரொம்ப நாள், ஒரு வாரம் 10 நாள் செடி பக்கமே போகல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த இலைகள்லாம் வந்துட்டு அந்த மாவு பூச்சி தாக்குதல் வரும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம், ரெகுலராக பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்க்கும்போதே லைட்டாக அந்த ஒரு பூச்சி வரும்போதே எடுத்து கிள்ளி வீசிட்டிங்கன்னா இது வந்து வராமல் இருக்குங்க. சில இதுக்கான மண் கலவை பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு அசிடிக் சாயிலாக இருக்கணும். அதாவது நல்ல உரங்கள்லாம் போட்டு நல்ல வளமான மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா துளசி செடி ரொம்ப நல்லா வளரும். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணீர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் விடணும். நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலும் போதும். ரொம்ப கம்மியான தண்ணீர், அந்த தேவைக்கு அதுக்கு தேவைக்கான தண்ணீரை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். நம்ம ஓவராக தண்ணி ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேரல்கள் நோய் வரதா செய்யும். ஸோ இந்த துளசி செடியை பொறுத்தளவில் தண்ணி கம்மியாக ஊற்றணும், நல்ல சாயில் கொடுக்கணும். இலைகளை அந்த பூக்களை எல்லாம் கட் பண்ணி விட்டாலே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நம்மளோட தோட்டத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.